300 அரசு பேருந்து சேவையை மக்கள் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்த பின்பு அதில் ஒரு பேருந்தில் ஏறி முதல்வர் விஜய் பயணம் மேற்கொண்டு வருகிறார். கள நிலவரம் என்ன விவரம்? வணக்கம். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்று 300 பேருந்துகளை தலைமைச் செயலகத்தில கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார். மிக முக்கியமாக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் குறிப்பாக அந்த பேருந்தை இயக்குவது, பேருந்தில் அமர்ந்து பயணம் மேற்கொள்வது விஜய் அவருடைய வாடிக்கையாளர். அந்த அடிப்படையில் இன்று அந்த 29A என்ற பேருந்தில் அமர்ந்து பயணம் மேற்கொண்டிருக்கிறார். மிக முக்கிய ஒன்றா பார்க்க அப்படி என்றால் தொடர்ந்து அவர் கடந்த காலங்களில் குறிப்பாக இதுக்கு முன்னாடி சென்னை தலைமைச் செயலகத்தில் இதே போல் மருத்துவத்துறை சார் நடைபெற்ற ஒரு வாகனம் கொடியசைத்து தொடங்கி வைக்கும் போது அந்த வாகனத்தை அதே போல சிங்கப்பெண் திட்டத்தை தொடங்கி வைக்கும் போது அந்த வாகனத்தை அதே ராஜரத்ன ஸ்டேடியம் இருக்கக்கூடிய மைதானத்தை அந்த வாகனத்தை இயக்கினார். அதே போல இன்று மிக முக்கியமாக இந்த அரசு பேருந்தை மிக முக்கியமாக கொடியை தொடங்கி வைத்த பிறகு பேருந்து என்ன இயக்குவார் என்ற கேள்வி என்ற தனது பேருந்தில் ஏறி அமர்ந்து சென்றிருக்கிறது மிக முக்கிய ஒன்றாக. மிக முக்கியமாக 29A பேருந்தில் முதல்வர் சென்றிருக்கிறார். மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அவருடைய அமைச்சர்களும் அதிகாரிகளும் அவருடன் சேர்ந்து வாகனத்தில் அமர்ந்து சென்றிருக்கிறது மிக முக்கிய ஒன்றாகும். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே 300 பேருந்துகள் இயக்க தொடங்கி வைத்திருக்கிறார். ஏன்னா தொடர்ந்து அது மிக முக்கியமாக அவர் புகைப்படம் பொருந்திய அந்த வாகனத்தில் மஞ்சள் கட்சியினுடைய கலர் மிக முக்கியமாக அந்த மஞ்சள் கலர் அடிக்கப்பட்ட பெயிண்டில் அந்த பேருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த பேருந்து பயணம் செய்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. நௌஷாத், எந்தெந்த வழித்தடங்களில் இந்த 300 பேருந்துகள் சேவையானது இயக்கப்படுகிறது? தற்பொழுது பெரம்பூர் தொகுதிக்கான அந்த பேருந்தில் முதல்வர் விஜய் பயணித்து வருகிறார். அவருடன் யார் யாரெல்லாம் இந்த பேருந்தில் பயணித்து வருகிறார்கள்? விவரம். குறிப்பாக இந்த பேருந்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் 127.21 கோடி ரூபாய் மதிப்பில் 300 பேருந்துகளை பொதுமக்கள் சேவைக்காக தொடங்கி வைத்திருக்கிறார். அதில் போக்குவரத்துறை அமைச்சர் விஜய் தமிழன் பார்த்திபனும் இருந்தார். மிக முக்கியமாக சொல்ல வேண்டுமென்றால் சென்னை உள்ளிட்ட 6 கோட்டங்களை சார்ந்த பேருந்துகளை முதலமைச்சர் விஜய் தொடங்கி வைத்ததாக சொல்ல வேண்டும். மேலும் அரசு போக்குவரத்து கழகம் என்ற குறிப்பிட்டு வந்த நிலையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்ற புதிய பேருந்துகளை குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் மிக முக்கியமாக சொல்லணும்னா இந்த பேருந்துக்கான வழித்தடங்கள் இது வரைக்குமே அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கவில்லை. மிக முக்கியமாக இந்த பேருந்து தொடங்கி வைத்த பிறகு அடுத்தடுத்த சுற்றறிக்கையில் இந்த பேருந்து எந்தெந்த பகுதி செல்ல இருக்கிறது, என்னென்ன ஊர்கள் செல்லுகிறது உள்ளிட்டவை குறித்து விவரமாக போக்குவரத்துறை சார்பாக தெரிவிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மிக முக்கியமாக 29A பேருந்தில் பயணித்தது என்பது மிக முக்கியத்துவம் பார்க்கப்படும். பெரம்பூர் பேருந்தில் பயணம் குறிப்பாக பெரம்பூர் இருக்கக்கூடிய பேருந்தில் பயணித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் இந்த அரசு அமைந்தவுடனே முதல் முறையாக 300 பேருந்துகளை அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறது மிக முக்கியத்துவம் பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து போக்குவரத்துறை பொறுத்தவரைக்குமே மக்கள் சேவை என்பது நாள் அதிகரித்து வரும் நிலையில பொதுமக்களுடைய தேவை என்பது போக்குவரத்து சேவை என்பது அதிகமாக தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த ஆட்சி அமைந்தவுடனே முதல் நிகழ்வாக 300 பேருந்துகளை என்பது வரவேற்பு என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு பகுதிகளுக்கும் வாகனம் ஏற்பாடு செய்யப்படும். முதல் முறையாக பெரம்பூர் செல்லக்கூடிய பேருந்து தான் அவர் அமர்ந்து பயணம் மேற்கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.